கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 15/6/2025 16/7/2025 வரணும் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம், அதுக்கு அடுத்தது தட்சிணாயனம் பிறக்கும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கார், மிதுனத்தில் 3 கிரகங்கள், அதாவது புதன், குரு மற்றும் சூரியன். ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம். சிம்மத்தில் 2 கிரகங்கள், அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்கள். மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இந்த மாதத்தில் 22/6/2025 அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே. அதற்கு பிறகு 29/6/2025, அதாவது ஒரு 15 நாளில் ஆனி மாதத்தில் சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார். அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இந்த 2 மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை. சரி, இந்த மாதத்தில் பார்த்தடையானால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நடராஜருக்கு 6 முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க. அதில் ஆனி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். ஆனி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது. இந்த ஆனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1/7/2025 அன்றைக்கி வருது. அது தவிர பார்த்தடையானால் இந்த மாதத்தில் ஆனி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம், அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனி கேட்டை அப்படின்றது 8/7/2025 வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்களேனால் இந்த மாதம் ஆனி மகம் மிகவும் விசேஷமான நாள். அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருணகிரிநாதர் என்னைக்குன்னா ஆனி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது 9/7 8ஆம் தேதி அன்றைக்கி ஆனி கேட்டைக்கு அடுத்தது மூல நட்சத்திரம். 9ஆம் தேதி அன்றைக்கி அவர் அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம். அதாவது சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார். அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது. அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது. ஆனி அமாவாசை இந்த மாதம் 25/6/2025 அன்றைக்கி ஆனி அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய, ஒரே ராசியில் வரக்கூடிய நாள். அதே போல் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2025 அன்றைக்கி பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது மறைஞ்சு இருக்காரு அப்படின்னா, சுக்கிரனுக்கு மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம்ன்றது மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவருடைய, அதாவது பொதுவாகவே பார்த்தோன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தை சார்ந்தே வரும். அதனால் போகஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஏற்றம். உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம், 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல சுப செலவுகள் செய்வீங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவளுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்குறார்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய இந்த மாதத்தில், அதாவது 15/6/2025 16/7/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, அதாவது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது தனகாரகன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. அவரே 2ஆம் இடத்துல இருக்கார். தனஸ்தான அதிபதியான புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. எப்பொழுதுமே பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேத்துவும் இருக்கிறது. 12ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன்கள் சொல்லுவோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவரே 4ஆம் அதிபதி 4க்கு 11 இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக குடும்பத்தில், அதாவது புதிய வீட்டின் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பும், அது தாயினோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஏற்றமான ஒரு நிலைமையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் கேது இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனை 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 15 நாள், அதாவது 29/6/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க ராசியிலேயே வரார். இதன் மூலியமாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். இதனால் பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அது தவிர பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் சின்ன திரை, பெரிய திரை இதில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நடிகர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிதாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அது தவிர வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அவருடைய படங்கள் ஏதாவது வந்ததுன்னா மிகவும் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன், அதாவது அவரும் மாத கிரகம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரே வாரத்தில் 22ஆம் தேதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகள், எழுத்து, கலைப்பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/7/2025 11/7/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடிய காலகட்டம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது. ராசிநாதன் முதல் 15 நாட்கள் 12ஆம் இடத்தில் இருந்தாலும், சுப செலவுகளை கொடுத்தாலும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாலும், வெளிநாட்டில் PR வாங்கக்கூடிய ஏற்றத்தை கொடுத்தாலும், ராசியில் வரும்போது மற்றும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய யோகம். கலைத்துறை, பால் துறை, அது தவிர இந்த நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஆடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு, அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, சீனியர் சர்ஜன்ஸு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது.
புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விநாயகரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றது வந்து 8/7/2025 11/7/2025 வரலும் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்கும். சுக்கிரனுக்கு உண்டான இடம் அது. போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.